அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஜூலை 26 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா துர்காவுக்கு நிச்சயம் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி எப்படியாவது இந்த டிரைவரை நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, துர்காவுக்கு இது பண்ணிகிட்ருக்கிற மாப்பிள்ளைக்கு அம்மாவாக நடிக்க வந்தவங்க நெக்லஸை திருடுறாங்க. உடனே இந்த நெக்லஸை பிடிச்சி வாங்கிக்கிட்டு, ஒழுங்கு மரியாதையை வந்தால் ஒழுங்காக நடிக்க சொன்னோமா அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த நெக்லஸை கையில் வச்சுட்டு யோசிக்கிறாங்க. இதை அந்த தீபாவோட அண்ணி பேக்கில் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் அதாவது இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க அங்கே ஹாலில் உட்காந்துட்ருக்குறாங்க. அங்கே போயிட்டு அந்த பேக்குக்குள்ளே நெக்லஸை வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா துர்கா அங்கே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெக்லஸ் எங்கே அப்படிங்கும்போது நெக்லஸ் எல்லாம் காணான்னு தொலைவுறாங்க. கடைசியில் சந்திரகலா இருந்துக்கிட்டு எனக்கு ஒருத்தங்க மேலே சந்தேகம்னு சொல்லிட்டு கீழே கூட்டிக்கிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன வாமாப்பிள்ள இது வரைக்கும் எங்கடா ஒரு சத்தத்தையும் காணமேன்னு பார்த்தேன், எதை வச்சு சொல்கிற, அவங்க யாருன்னே உனக்கு தெரியாதுங்கிறாங்க. இல்லை அவங்க என் சொந்தங்கிறாங்க. சொந்தம்னா எப்படி, எங்கள் அத்தையோட மருமகனா எப்படி, அப்படி இப்படின்னு போட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்குறாங்க. நீ இவங்க யார் என்னங்கிறத இருக்கா நான் சொல்கிறேன், அவன் பொய் சொல்லி அத்தனையே ப்ராடு பண்ணியிருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அதாவது போய் தீபாவும் இவரும் இருக்கக்கூடிய ஒரு போட்டாவை கொண்டாந்து காமிச்சிட்டுங்க, பார்த்தீங்களா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லி மறைச்சிட்டு இவன் ப்ராடு பண்ணி நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா, இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் துரத்துக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் சும்மா இரு அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவன் உடனே எதுவுமே பேச முடியல. நான் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த நான் ரேவதி கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி நினச்சி பார்க்குறாங்க, அவங்க சோகமாக மணமேடையில் உட்காந்துருப்பாங்க. அப்போ கார்த்தி சொல்லுவார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதை சரியாக கவனிக்காம விட்ருவாங்க. அதனால் ரேவதி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே ரேவதியோட அப்பா சொல்லுவார், சாமுண்டீஸ்வரியோட கணவர் சொல்லுவார், மாப்பிள்ளை முன்னாடியே கல்யாணம் ஆன விஷயம் அதெல்லாம் மேட்ரு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே இருந்துக்கிட்டு எல்லாம் ஆளாளுக்கு இப்படி பேசுகிறோன்னு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க சந்திரகலா. இப்போவுமே அவங்க நினச்ச எந்த ஒரு ஆசையும் நிறைவேறலை அப்படிங்கிறனால பயங்கர கடுப்பாயிடுறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிடுறாங்க, இல்லை அவர் மாப்பிள்ளை எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் திருமணம் ஆனால் என்ன, இன்னொரு வாழ்க்கை இருக்கட்டும், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னோடனே கார்த்தியே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன எல்லோரும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக கார்த்தியோட பிரச்சனை முடிஞ்சிருது. உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு சொல்லி மாட்டி விட்டோம்னா வீட்டை விட்டு துரத்தி போடுவா அக்கா அப்படின்னு பார்த்தா கடைசியில் எல்லாமே சொதப்பிருச்சே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் அது பாட்டில் போயிடுறாங்க. ஆனால் ரேவதி மட்டும் தனியாக போய் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு பாவம் ரொம்ப அழுகுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப அழுதுட்ருக்குறாங்க. அங்கே நிச்சயதார்த்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதாக நடக்குது. அங்கே துர்கா மணமேடையில் இவங்க சந்திரகலா பார்த்த மாப்பிள்ளை நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் அங்கே நவீன் பார்த்திங்கன்னா பொம்பளை லேடிஸ் வேடத்தில் வருவாங்க. இவர் மோதிரம் போட போகிறவரை பிடுங்கி இவங்க போட்டு விட்ருவாங்க. போட்டுவிட்டு இப்படி போடணும் அப்படிங்கிறாங்க. என்ன இவங்க போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் உனக்கு அக்கா முறை, நான் தான் எங்கள் இதில் நம்ம சடங்கு சகிதத்தில் எங்கள் கையில் தான் மோதிரம் போடுவாங்கன்னொடனே
துர்கா பார்த்திங்கன்னா நவீன் கையில் மோதிரத்தை போட்டு விட்ருவாங்க. நிச்சயம் மொத்தத்துக்கு நவீனுக்கும் துர்காவுக்குமே துர்கா ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு உடனே சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, நம்ம நினச்சது நடந்துருச்சு, மாப்பிள்ளை மோதிரம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க, அந்த டிரைவர் தோற்று போயிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜாங்கிறது வந்துட்டு, தோற்று போனது நான் இல்லைங்க மேடம், நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, நீங்கள் நவீனை கடத்தி வச்சேன்னு சொன்னீங்களே, ஃபோன் போடுங்க அப்படின்னு. உடனே அங்கே போனோடனே இங்கே தான் மேடம் இருக்கிறாருன்னே, அப்போ யார் இவ கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவை அனுப்பணுன்னு ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே துர்கா சிரிக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்து இனிமேல் எப்படி கதைக்களம் போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.